ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னாக்கா ஈக்கோவில் வந்து செட்டு வந்து ஒர்க் ஆகலை. செட்டு வந்து பாருங்கன்னா கீ ஆன் பண்ணி தான் விட்டுருக்கு. ஆனால் செட்டு வந்து ஆன் ஆகலை, பவரே வரல செட்டுக்கு. மேக்ஸிமம் ஒயர் லூஸ் கனெக்ஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ஃபியூஸ் போயிருக்கலாம். நம்ம வந்து ஃபியூஸை தான் வந்து செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபியூஸ் செக் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து கீ ஆஃப் பண்ணிடுறேன். கீயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபியூஸ் கவரை வந்து கழட்டுறேன். அந்த ஃபியூஸ் கவரை வந்து எப்படி கழட்டணும்னாக்க, நம்ம வந்து ரெண்டு சைட்லையுமே, அதாவது ஆப்போசிட்டில் ரெண்டு சைட்லையுமே ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். அந்த கவரை வந்து ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அது வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த கவரை வந்து நீங்கள் வந்து அந்த கவருக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த ஃபியூஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 15 ஆம்ஸ் ரேடியோன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூஸை வந்து எந்த லைனில் வரும்ன்றது நீங்கள் அந்த லொக்கேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து மூணாவது ஃபியூஸு 1 2 3 பாருங்கள், கரெக்டாக அந்த 15 ஆம்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஃபியூஸ் தான் இந்த செட்டோட ஃபியூஸு. அந்த ஃபியூஸை வந்து நான் கழட்டி பார்க்குறேன். கழட்டும் போது தான் அது ஃபியூஸ் போயிருக்கா இல்லைன்றது தெரியும். சீட்டு அந்த ஃபியூஸ் வந்து நம்ம வந்து 15 ஆம்ஸ் கழட்டுறோம்னா 15 ஆம்ஸ் தான் போடணும். அதிகமாக போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. பாருங்கள், ஃபியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபியூஸ் வந்து அந்த உள்ளார வந்து நம்மளுக்கு கம்பி கொடுப்பாங்க. அந்த கம்பி வந்து சால்டர் விட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து புது ஃபியூஸ் வந்து போட போகிறோம் 15 ஆம்ஸ். அதே மாதிரி தான் அது வந்து மேக்ஸிமம் ஒரிஜினல் வாங்கி போடுங்க, லோக்கல்லலாம் வாங்கி போடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபியூஸ் வந்து கரெக்டாக அதோட லொக்கேஷனில் கரெக்டாக அந்த பின்னில் உக்காடுற மாதிரி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க லூஸ் கனெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. லூஸ் கனெக்ஷன் இருந்தாலும் ஃபியூஸ் போயிடும். அப்புறம் பாருங்க, நான் வந்து ஃபியூஸை சொருவிட்டு கீயை வந்து ஆன் பண்ணுறேன். இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இக்னிஷன் ஆனது பாருங்கள், டேஷ்போர்டில் எல்லாம் லைட் எரியுது. அதுக்கப்புறம் வந்து செட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், செட்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.